தமிழக முதல்வரின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழும ஆணைய தலைவருமான பி.கே. சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உயர்ந்த கருத்தியல் நிறைந்த அரசியல் உங்களில் ஒருவன் வகுத்த அறம்பொருள் என்ற தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் சேத்துப்பட்டு மலையாளி கிளப் அரங்கத்தில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி. சுதாகர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கவிதை உறவு மாத இதழ் ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புகழுரையை துவக்கி வைத்தார். இதில் முனைவர் இதயகீதம் ஆ. ராமானுஜம், கவிஞர் புனித ஜோதி, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். ரவிச்சந்திரன், எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் சோ. வேலு, மாவட்ட அவைத் தலைவர் கோ. ஏகப்பன், மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கே.எஸ்.எம். நாதன், பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி, மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர், ஃபாத்திமா முசோபர், பகுதி கழக நிர்வாகிகள் எஸ். ரசூல், டி.வி. வேலு, எம். மலர்மாறன், கே. அன்னபூரணி, எஸ். ஜெகதீசன், வட்டக்கழக செயலாளர்கள் வி. விஜயகுமார், ஆர். பாபு, எஸ். டால்பின் ஹரி, இ. மொய்தீன், வான்மதி கதிரவன், பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கோபி உள்ளிட்ட மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 108வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எல். சுந்தரராஜன் நன்றி உரையாற்றினார்.